அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 29/5/2024. சஷ்டி திதி மதியம் 1:40 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. திருவோணம் நட்சத்திரம் காலை 8:36 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் காலை 8:36 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மருந்து தயாரிக்க, யோகா தியானம் செய்ய, வாழை கரும்பு நட, கடன் பைசல் செய்ய, நவக்கிரக வழிபாடு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, விரும்பியபடிதான் பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டி வரும். விரும்பியபடிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டி வரும். ஆமாங்க, அதனால தாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறதோ பொய் பேசுகிறதோ அதை நீங்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் என்னால் பேச முடியாதுங்க. என்ன இருக்குதோ அதை நான் பேசுவேங்க, என்ன இருக்குதோ அதை நான் சொல்வேங்க. ஏற்றுக்கொண்டால் சந்தோஷங்க, ஏற்றுக்கலனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக உண்மையாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு தைரியம் இருக்கும். ஆகட்டும், பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலுங்கிற மாதிரியான ஒரு அசட்டு துணிச்சலும் இன்னைக்கு வரும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பழைய மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார அதிகமாகிக்கிட்டே போகுங்க. பிள்ளைகளாலும் மன நிம்மதி உண்டு. ஏன்னா அவங்க நினச்ச பாடப்பிரிவு, நினச்ச கல்லூரியில் அவங்களுக்கு இடம் கிடைச்சி நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபாதிபதி சனி பகவான் லாபத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாம் வியாபாரத்தில் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த நகைகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கண் பார்வை அற்றவர்களை விட தன்னுடைய குற்றம் குறைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களே உண்மையாக கண் பார்வை அற்றவர்களாகிறார்கள். ஆமாங்க, எப்பொழுதுமே அடுத்தவங்க பார்த்து நாம் இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம், இந்த தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நாம் நம்முடைய செயல்பாடுகளை கண்காணித்து அதில் ஏதாவது குற்றம் குறை இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்க தாங்க பெரிய நியாயவாதிகள். நீங்கள் அப்படிப்பட்ட நியாயவாதிகள் தாங்க. அடுத்தவர்கள்
தன்னை அறிவுறுத்துவதற்கு முன்பாக தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. 3 கிரகங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால திடீர்னு உடல் பருமனாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது, அளவான உணவு எடுத்துக்கிறது நல்லது, சின்ன சின்ன உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது. சிலர்லாம் எப்படி தான் பெரிய அளவில் வீடு கட்டுறாங்கன்னு தெரியல, பெரிய கார்லாம் வாங்குகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி திடீர்னு அவ்வளோ பணம் வருதுன்னே புரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா, புதுசாக வாங்க போகிற கடனை நினச்சி என்ன நினைக்கிறது, இது மாதிரி மனசுக்குள்ளார குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாரு. சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்திலையும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தவறு நிகழ்ந்து விடுமோ என்று பயந்து பயந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பின்வாங்குவது தான் மிகப்பெரிய இழிவாகும். ஆமாங்க, அதனால தாங்க என்னானாலும் பார்த்துக்கலாம், நாம் செய்து பார்ப்போம், நல்லது நடந்தால் பரவாயில்ல, அல்லது நடந்தால் அதை ஒரு அனுபவமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் என்றென்றும் புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். முடியாது அப்படிங்கிற விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வாங்கி போட்ட இடத்துல வீட்டை கட்டி முடிப்போம். அப்புறம் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நாம் பேசுவோம். ஒரு கல்யாணத்துக்கு வர்றவங்க கூட சொந்த வீடு இருக்கான்னு தானே முதல்ல கேட்குறாங்க. அதனால் சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்னு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிளான் அப்ரூவல் அது கூட சில அதிகாரிகளை போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நல்ல விதத்தில் இன்றைக்கி முடியுங்க. வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும். சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு சரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபத்தை உங்களுக்கு இன்றைக்கி கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, சிலரிடம் ஆறுதல் தேடுவது என்பது வெயிலுக்கு பயந்து அடுப்பில் சென்று விழுவது போலாகிவிடும். ஆமாங்க, சிலர்லாம் நம்மக்கிட்டே நம்ம வாயை கிளறுவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கங்க,
நான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க. சரி நாமும் சொல்ல ஆரம்பிப்போம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் அதை பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு உதவ மாட்டாங்க. ஆனால் நாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சிக்கி கிடக்கிறோம் அப்படிங்கிறத ஊர் முழுக்க சொல்லுவாங்க. இதிலெல்லாம் அனுபவப்பட்டு அடிபட்டு வந்த நீங்கள் இப்போ யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையும் சொல்லிக்கிறது இல்லை. நல்லதோ கெட்டதோ நம்மளோட இருந்துட்டு போகட்டும்னு மனசுக்குள்ளேயே பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:36 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே அடுத்தடுத்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:36 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் வீட்டுக்குள்ளார எல்லார்ட்டையுமே விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவாங்க. அவங்க இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் அவங்களையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது 1000 தவறுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகம் படிப்பவர்களாக இருப்பீங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய மனநிலை குணநிலை எப்படிப்பட்டதுன்னு மனிதர்களுடைய இயல்புகளை படிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. சுற்றி முற்றி இருப்பவர்களை எல்லாம் தராசு தட்டை வைத்து எடை போட்டு பார்ப்பது போல அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளை வைத்து அவர்களை தரம் பிரித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கியிருந்த தொகையையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பழைய பிரச்சனை ஒன்று மனசில் போட்டு கிடந்துக்கிட்டு பாடாப்படுத்துச்சு. அந்த பழைய பிரச்சனைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளும் நிச்சயமாக உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை கிடச்சி அல்லது படிக்கிற வாய்ப்பு கிடச்சி அவங்க கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் எல்லாமே உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மரம் போல் மனிதன் வளருகிறானா என்பது பெருமையல்ல,
ஆனால் அந்த மரம் போல மனிதன் பயன்படுகின்றானா என்பது தான் மிக பெருமையாகும். ஆமாங்க, அதனால தாங்க மரம் கூட நமக்கு கதவு செய்கிறதுக்கு, ஜன்னல் செய்கிறதுக்கு, கட்டில் செய்கிறதுக்குன்னு பல வகையில் உதவுதுங்க. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த அளவில் உதவுறாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, சிலர் தான் தன்னை சார்ந்தவர்கள் சாராதவர்கள் எல்லோருக்கும் உதவுறாங்க. அந்த சிலர் வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க. நம்மளை போல் எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற பெருந்தன்மைக்கும் பெரிய மனசுக்கும் சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். 3.5 வருஷம் 4 வருஷமாக காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதிகாரிகளை பார்க்குறது, அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அந்த இடத்த விற்றுலான்ங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சீக்கிரம் விற்பது நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு அது விற்று உங்கள் கைக்கு லாபகரமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. அது மாதிரியும் கட்டவும் ஆரம்பிப்பீங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது கையில் எடுத்து கூட இன்றைக்கி பேசலாம். அதெல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு முடிவடையுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. வேலையாட்கள் ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அனுசரித்து போகணுங்க. அதே மாதிரி படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது, ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அந்த கெடுதல், அந்த அமைப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தினந்தோறும் விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறதோ அல்லது வெளியில் போகிறதோ நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருபோதும் தவறே செய்யாதது வெற்றியாகாது. ஆனால் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது, 2வது முறையும் செய்யாமல் இருப்பது தான் மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, ஏதோ தப்பு தவறி நடந்து போச்சு, இனிமேல் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் ஒன்றொன்னா தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களில் ஒரு சிலர் கண்டும் காணாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களாம் வழியே வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வீக சிந்தனைகள் அதுவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழமையான பக்தி நூல்கள் அதெல்லாம் கூட எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடும் அதிகரிக்க தொடங்குங்க. அதே போல் உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக புதன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நகைச்சுவையாக பேசி பக்கத்தில் இருக்கிறவங்க மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். பாதகாதிபதி ஒரு வகையில் அங்கே இருக்கிறது நல்லது தான். ஆனால் இன்னொரு பக்கம் செலவுகள், திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஏன்னா லாபாதிபதி ஓரளவு நல்ல அளவில் அதாவது மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதில்
லாபம் இருக்கும், என்ன வியாபாரம் பண்ணால் சம்பாதிக்கலாம், எதில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திடீர் லாபம் இன்னைக்கு இருக்குங்க. உத்தியோகத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ஒரு சிலருக்கு புது வேலை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கை எப்போதும் வேண்டும். ஆனால் வாழ்க்கை முழுமையடைய கடவுள் நம்பிக்கை எப்போதும் வேண்டும். ஆமாங்க, முன்னேறிடலாம். எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி ராப்பகலாக விடாமுயற்சியால் நிச்சயமாக முன்னேறிடலாம். ஆனால் வாழ்க்கை அந்த ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு முழுமை அடையணும், ஒரு நிறைவாக வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டும். இதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி கொண்டு தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. தைரிய ஸ்தானத்தில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடியாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தைரியமாக துணிச்சலாக திடீர் பயணங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். பாகப்பிரிவினைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து அதிகமாக சம்பாதிப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் அப்பப்போ பழுதாகி கொஞ்சம் செலவு வைக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க, கோவப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபட்டு முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நமது உடலுக்கு தேவைப்படும் மிகச்சிறந்த சிகிச்சை எது? மருந்தா, மாத்திரையா, லேகியமா, சூரணமா, சூப்பா, எது? மன அமைதி மட்டும்தான். ஆமாங்க, அதுதாங்க நம்ம நாட்டில் சித்தர்களும் சொன்னாங்க, புத்தர்களும் தேடி அலைஞ்சாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனசுக்குள்ளார குப்பையை போட்டு வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. யோகா தியானம் மூலமாக அன்றன்றைய அழுக்குகளை அன்றன்றே போக்கி மனதை தூய்மைப்படுத்தி வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சாந்தமான முகத்துடன் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவு உண்டு. ஆனால் சேமிக்க முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க.
பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபார விஷயங்களும் நீங்கள் பேசலாம். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபார விஷயங்கள், அதில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எப்போவோ விழுந்ததெல்லாம் இப்போ வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால அலட்சியமாக இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நல்லவர்களோடு சேர்ந்து பழகும் பொழுது நமக்கும் பகுத்தறிவு வரும். ஆமாங்க, உன் நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன்னு அதனால தாங்க சொல்லி வச்சுருக்காங்க. நல்லவங்களோட நம்ம பேசும் பொழுது அவங்க 4 நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த 4 நல்ல விஷயங்களை நம்ம தேடணும்னா அதுக்கு 40 புத்தகத்தை தேடின்னு இருக்கணும். ஆனால் அவங்க அனுபவப்பட்டு அந்த 4 விஷயத்தை நமக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அடுத்தவர்களுடைய வழிகாட்டுதலை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு எங்கு எதிலெல்லாம் உண்மை இருக்கிறதோ அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 8:36 வரைக்கும் நிதானமாக இருந்துட்டால் போதும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:36 உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்திருக்கிறார். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை குறை சொல்கிறது நிச்சயமாக கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார காரசாரமான விவாதங்கள்லாம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு 2 பேரும் இப்படி ஒரேடியாக முட்டி மோதிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சமாதானமும் இன்னொரு பக்கம் போகுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரத்திலையும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் விலகி வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்கென வாழ்ந்ததில்லை. ஆமாங்க, ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கணும், அந்தளவுக்கு நம்ம சாதித்து காட்டணும்னு சின்ன வயசில் படிக்கிற காலத்திலேயே மன உறுதியோடு இருந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு நாம் பயன்படணும், ஏதோ ஒரு வகையில் நம்மளை நினச்சி பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்து கொண்டே இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சில நேரங்களில் யோசித்து பார்ப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு வருமானம் வரவும் வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துல கேட்ட தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கியில் வசூலாகும்.
பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஞாபக மறதியில் சில விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் டென்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் திடீர் பயணங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆசையில்லாமல் யாரும் வாழ்வதில்லை. ஆசைப்படும் வாழ்வு யாருக்கும் அமைவதில்லை. ஆமாங்க, என்னென்னமோ நான் ஆசைப்பட்டேன், எப்படியோ இருக்குன்னு நினச்சேன், கல்யாணம் இப்படி ஆகணும்னு நினச்சேன், குழந்தைங்க அப்படி இருக்கணும்னு நினச்சேன், இப்படியெல்லாம் கார் வாங்கணும்னு நினச்சேன், இப்படி எவ்வளோ பேர் எத்தனையோ கனவுகளோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அமைவது என்னவோ உதிக்கும்போது விதிக்கப்பட்டது தான் அமைகிறது. இந்த வாழ்வியல் சூட்சுமத்தை உணர்ந்து வைத்து கொண்டு நமக்கு என்ன தேவைங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவர் கொடுக்குறத பேசாமல் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு வீண் ஆசை பேராசைகளை தவிர்த்து விட்டு நியாயமான ஆசைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நடக்கும். பணவரவும் இன்றைக்கி உண்டு. செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகள்லேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. செவ்வாயும் ராகுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளையும் தாண்டி நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அலுவலகத்தில் உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கும். அந்தளவுக்கு பல முக்கிய வேலைகளை இழுத்து போட்டு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்னதாக சிக்கல் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கோவிலுக்கு நாம் போனோம்னா பிரசாதமாக நெத்திக்கு இட்டுக்கிறதுக்காக விபூதி தருவாங்க, குங்குமம் எல்லாமே தருவாங்க. அதே மாதிரி சில கோவில்களில் பிரசாதமாக லட்டு நாம் வாங்கிட்டு வரோம். அதுக்கடுத்தது சில கோவில்களில் பெருமாள் கோவிலில் நம்ம துளசி தீர்த்தங்கள் அதெல்லாம் பிரசாதமாக நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் மூலிகையை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குதுங்க. அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கோவிலாக இருக்குதுங்க. முருகப்பெருமான் அப்படின்னாலே அவர் மூலிகை கடவுள் தான். ஏன்னா போகருங்கிற சித்தர் மூலிகைகளால் முருகப்பெருமானை அருளினார். அதே மாதிரி இந்த கோவில்லையும் மூலிகையை பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தபசு மலை அப்படின்னு ஒரு இடங்க. அதாவது சின்ன குன்று, அதில் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபசு மலைங்க. இங்கே இந்த மூலிகை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் சரியாகுது. நரம்பு தளர்ச்சி, அது மாதிரி இந்த வலிப்பு நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
அதெல்லாமே குணமாகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள், அதாவது குடல் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகுது. இதற்காகவே நோய் தீர்க்கும் முருகனாக இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் இங்கே எல்லாருக்குமே அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. கிரகதோஷம், நாகதோஷம் எது இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வணங்கினோம்னா எல்லா தோஷங்களும் விலகி நமக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் சேருதுங்க. அந்த மூலிகை கலந்த அந்த பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலமாக இங்கே எல்லாருமே இந்த கோவிலுக்கு போய் வர்றவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பிரச்சனைகள்லேருந்து இவங்க விடுபட்டு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் அருணாகிருஷ்ண பைரவர் இருக்கிறார். அவர் பாதத்தில் நம்முடைய மனக்குறைகளை எழுதி ஒரு மனு மாதிரி வச்சுட்டு வந்துட்டோம்னா போதும், அந்த மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்து நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவர்கிட்ட சொன்னோம்னா நாம் எல்லாமே நடக்குது. நாம் ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர்கிட்ட சொன்னோம்னா, ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர், ஒரு நல்ல அமைச்சர்கிட்ட சொன்னோம்னா உடனே மக்கள் குறையை தீர்க்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதை விட அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவர்கிட்ட நாம் குறைகளை எழுதி வச்சுட்டு வந்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருது. இங்கே இருக்கிற மக்கள் யார்கிட்டையும் போய் குறையெல்லாம் மனுலாம் கொடுக்கறதில்ல. ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவர்கிட்ட மனு கொடுத்துட்றாங்க, உடனே அதெல்லாமே நிறைவேறுதுங்க. சஷ்டி திருநாளில் விரதம் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமியில் வணங்கினோம்னா கன்னிப்பெண்களுக்கு கல்யாணம் உடனே கூடி வருதுங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகப்பெருமானின் திருப்பாத கமலங்களிலே வைத்து எடுக்கப்பட்ட பிரசாதமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த எலுமிச்சம்பழ சாறை அறிந்தினாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உடனடியாக கிடைக்குதுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த திருக்கோவிலில் உண்டு. ஒரு முறை போய் வர்றது நல்லது. மலையடிவாரத்தில் சப்தரிஷிகள் உட்கார்ந்து தவம் பண்ண இடமும் இருக்குது. அங்கே ஒரு சின்ன கோவில், அதாவது குடவரை கோவில்லாம் அங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 நிமிஷம் இங்கே இந்த மலையடிவாரத்தில் உட்கார்ந்து கூட தவம் எல்லாமே செய்யலாம். வேலாக இருந்து பின்னர் முருகப்பெருமானுக்கு இங்கே ஆலயம் அமைத்து பக்த கோடிகள் சிறப்பாக வழிபட்டு வராங்க. இப்போ முடிஞ்ச அந்த வைகாசி விசாக பெருவிழா அதெல்லாம் அங்கே ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்து கந்தசஷ்டி பெருவிழாவும் இங்கே ரொம்ப சூரசம்கார விழாவும் இங்கே சிறப்பாக நடைபெறுதுங்க. அப்படி இருக்கிறதுனால புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபசு மலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிகளை ஏதேனும் ஒரு சஷ்டி திதியில் சென்று வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.